நாங்க இருக்கிற வரைக்கும் குதிரை பேரத்தை அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு இங்க ஒருத்தர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவரே தான் என்னன்னா செய்தியாளர் சந்திப்புல கேட்குறாங்க, ஏன் இந்த அதிமுகவில் ஜெயிச்ச எம்எல்ஏ சிலர் அங்கிருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க, இங்க ஏதோ குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் வெளியாகுது, இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏதே குதிரை பேரமா, அதுவும் நாங்க இருக்கிற இடத்துலயா, நெவர், நடக்கவே நடக்காது. அதாவது இந்தியா முழுக்கவே நாங்க தான் அந்த குதிரை பேரத்தை எதிர்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் விட்டுருவோமா குதிரை பேரத்தை அப்படிங்கிற வார்த்தையை இங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபோதும் குதிரை பேரத்தை அனுமதிக்காது. அது மோடிக்கும் என்ன அளவுகோலோ அந்த அளவுகோல் தான் எல்லாருக்கும். நாங்கள் கடுமையாக அருணாச்சல பிரதேசத்தில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் குதிரை பேரத்தை காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டித்தது, எதிர்த்திருக்கிறது. அதே அளவுகோல் தான் எல்லா மாநிலத்திற்கும். அடுத்ததா செல்வ பெருந்தகை அவர்கள்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், என் பேச்சை யாருமே கேட்கவே இல்லை. அதாவது இந்த பாஜக அரசு இந்த 5 மாநில தேர்தலுக்காக வெயிட் பண்ணாங்க, சரிங்களா? தேர்தல் முடிஞ்சிச்சு, அங்கங்கே ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இப்போ தங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ரேட்டெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் எப்போவோ சொல்லிட்டேங்க, என் பேச்சை யாருமே கேட்க மாட்டுறாங்க, இதெல்லாம் மக்கள் தான் தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்ன 5 மாநில தேர்தலுக்காக பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்தாமல் இருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் மோடி சர்க்கார் அதை ஏற்றும் என்று சொல்கிறோம். நாங்கள் என்ன சொன்னதை செஞ்சிட்டு இருக்காங்க. தேர்தலுக்காக ஐவாஷ் பண்ணாங்க, நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு. தேர்தல் முடிந்த பிறகு அசாமில், வெஸ்ட் பெங்காலில், பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்ச பிறகு இப்போ அவர்கள் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். இது மக்கள் புரிந்து கொள்வார்கள். அடுத்ததா செல்வ பெருந்தகை அவர்கள்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க இந்த காங்கிரஸோட பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போ பல்லிழிக்குது அப்படிங்கிற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏதே பல்லிழிதா, அதாவது இந்த பாஜக, இந்த ஆர்எஸ்எஸ் இதை எதிர்க்கிறது இந்தியாவிலேயே எங்கள் தலைவர் மட்டும்தான், எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் இதை எல்லாத்தையும் எதிர்க்கிறார் அப்படிங்கிறத நான் திட்டவட்டமாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். இந்த இந்தியாவிலேயே பாஜகவை எதிர்க்கின்ற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தான். அது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை கோட்பாடாகட்டும், பாஜகவுடைய அரசியலாகட்டும், அது வலிமையாக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையும் ஆற்றலும் பெற்றவர் தலைவர் ராகுல் காந்தி. இந்த விமர்சனங்கள்லாம் ஒருபோதும் ஈடுபடாது.